ஒரு முறை 7 நாட்டு சனி வந்துட்டு போயிட்டாரு அப்படின்னாலே நான் எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவேன். அப்படின்ற மனசு பொதுவாவே வந்துரும். அது மகரத்துக்கு ஆல்மோஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்ப சனி சகாய சனியா வந்து எல்லா விதத்திலும் நான் எந்தெந்த விதத்திலாம் உன்னை கெடுத்தேன், அந்தந்த விதத்துல நான் நல்லது செய்ய போறேன். பொதுவா ஒரு வார்த்தை உண்டு. "சனி கொடுக்க எவர் தடுப்பார்" அப்படிம்பாங்க. சனி நல்லது செஞ்சாலும் யாராலையும் தடுக்க முடியாது. சனி கெடுபலன்கள குடுக்கணும் அப்படின்னாலும் யாராலயும் தடுக்க முடியாது. ஈஸ்வரனை அன்றி அப்படிங்கலாம். ஆக இந்த காலகட்டம் சனி வந்து பாருங்க உங்களுக்கு நெறைய நல்லது அப்படின்றது செய்ய போறோம். நான் வந்து படிச்சுட்டு இருக்கேங்க. இளம் வயசு மகரம். எனக்கு பெருசா வேலையே கிடைக்கல. நான் ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்தேன். இங்க வந்தா அந்த ஒரு ஈக்குவலான சம்பளம் வரல. அங்கேயே நான் வேலை செஞ்சிருந்தேன். இந்த கடந்த காலகட்டத்தில அங்கேருந்து இங்க தூக்கி என்ன போடப்பட்டுருச்சு. நான் வந்துட்டேன். சனி தூக்கி போட்டுட்டாரு. இப்ப எனக்கு நல்ல வேலையே கிடைக்க மாட்டேங்குது. நான் வெளிநாடு போவேன். நான் திரும்பி வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஃபாரின்ல போய் படிப்பேன். நான் ஃபாரின்ல போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பிரிஞ்ச குடும்பம் ஒண்ணு சேருமா? ஒண்ணு சேர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60% இருக்கு அப்படின்னு சொல்லலாம். புதுசா ஒரு குடும்பம் அமையுமா? அதாவது ஆல்ரெடி வந்து பாருங்க மனைவி பிரிஞ்சுட்டாங்க. டிவோர்ஸே வாங்கிட்டாங்க. இப்ப என்னோட நாட்டம் அவங்க மேலேயே இருக்கு. அவங்க சேருவாங்களா? 60% புதுசா 2வது இளைய கலத்திரம் அப்படிம்பாங்க. 2வது திருமணம் நல்ல வரன் வருமா? தாராளமா வரும். இளம் வயசு மகரம் லவ் வருமா? தாராளமா வரும். சனி பகவான் லவ்வ குடுப்பாரா? லவ்வ கெடுக்க மாட்டார். நான் வந்து இளம் வயசுங்க. நான் இப்ப தான் முதல் திருமணத்துக்கே எனக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேன்து தேடிட்டு இருக்கேன். நல்ல அருமையான பொண்ணு அப்படின்றது அமையும். ஆக எல்லா விதத்திலயும் நெறைய மகரம் வந்து பாருங்க யூஸ்டு ப்ராப்பர்ட்டீஸ் வாங்குறதுக்கான பிராப்தம். அப்ப புதுசு வாங்க மாட்டாங்களா? புதுசா வீடு வாங்குறதுக்கான பிராப்தம், சொத்து பத்து வாங்குறதுக்கான பிராப்தம், வண்டி வாகனம் வாங்குறதுக்கான பிராப்தம், நிம்மதியா, சந்தோஷமா, குதூகலமா நம்ம சமுதாயத்துல ஒரு பேரோடும், புகழோடும் வாழறதுக்கான நெறைய பிராப்தம் உண்டுமா.